குழந்தை உன் வயித்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இல்ல. பிறந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நாங்க பாத்துக்குவோம். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அந்த குழந்தைய சர்ச்சு கூட்டிட்டு போவியா? என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மா புக் படிச்சிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்ன? வீட்ல பாத்தியா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு? ஒரு குழந்தை வந்தா எல்லாரோட மூடும் மொத்தமா மாறிடுதுல? எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது பார்க்க நல்லா தான் இருக்கும். அம்மா, பாட்டி, தாத்தா எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. ம், உண்மையா சொல்லணும்னா நல்லா தான் இருக்கு. ம். ஆனா நமக்கு இப்ப வேணுமா? சரியா, இன்னும் நீ வேணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கியானா? ஆமா, நான் எப்ப வேணும்னு சொன்னேன் ஜெனி? இல்ல, கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணான்னு சொன்ன. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலையா? நானும் இன்னைக்கு வரைக்கும் குழந்தை பெத்துக்கலான்னு யோசிக்கவே இல்ல செழியா. ஆனா இன்னைக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஜெனி, இல்ல ஜெனி, எனக்கு இன்னும் பயங்கர குழப்பமாவே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு தெரியுமா? என்ன பயம்? அதான் உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஹேய், இப்ப குழந்தை வேணுமான்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ஜெனி. நீயே சொல்ல, ஒரு குழந்தைக்கு இப்ப நம்ம ரெடியாகவே இல்ல. சும்மா அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காத ஜெனி. உனக்கு அதோட சீரியஸ்னஸே புரியல ஜெனி. நீ இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிருக்கவே கூடாது தெரியுமா? நான் அத்தனை தடவை சொன்னேன், முதல்ல நாம டிசைட் பண்ணுவோம், அப்புறம் வீட்டுல சொல்லான்னு. ஆனா நீ எதையுமே கேட்காம அதை நீ அம்மா கிட்ட சொல்லி, அம்மா இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லி, உங்க வீட்லயும் சொல்லி, இப்ப பாரு, உங்க வீட்ல இருந்து உங்க அப்பா அம்மா இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஹோப் வேற இப்ப கொடுத்துட்டோம் பாரு. செழியா, அதனாலதான் சொல்றேன், நம்ம குழந்தை பெத்துக்கலாம். ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஜெனி, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. உனக்கு புரியுதா இல்லையா ஜெனி? இன்னைக்கு ஏதோ எல்லாரும் ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழந்தை பத்திக்கிட்டா லைஃப் ஃபுல்லா நம்ம ஜாலியா இருப்போம் நினைக்கிறியா? லைஃப் லாங் நாம வளர்க்கணும் ஜெனி. செழியா, அதான் வளர்க்கறதுக்கு எல்லாரும் இருக்காங்கல்ல. எல்லாருமே இருந்தா கூட நீ நடந்தான அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் ஜெனி. அதுக்கு நம்ம 2 பேரும் ரெடியாகவே இல்லைல்ல ஜெனி. இங்க பாரு, நம்ம இன்னும் இதை யோசிச்சு முடிவு பண்ணலாம். ரொம்ப நாள் இல்ல, ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கலாம். யோசிச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் ஜெனி, சரியா? அவசரப்பட வேண்டாம். வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃபை சூஸ் பண்ண முடியுமா என்ன? நம்ம முதல்ல அதுக்கு ரெடி ஆகணும் ஜெனி, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னால இன்னுமே கூட என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கவே முடியல. இதுவே நம்ம 2 பேரும் மென்டலி ரெடியான பிறகு குழந்தை பத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன்னு வையேன், உண்மையா சொல்றேன், நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இப்ப எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. ஹேய், பிராக்டிக்கலா யோசிச்சா பாசிபிளே இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. நான் உன்னை வருத்தப்படுத்துறேன்னு மட்டும் நீ நினைக்காத ஜெனி. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே எல்லாம் தெரிய வரும். நீ சொல்லிருக்கவே கூடாது. நீ மட்டும் சொல்லலன்னா நம்ம 2 பேரும் டிசைட் பண்ணி சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இப்ப பாரு, இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. சரி, அப்புறம் யோசிச்சுக்கலாம். நீ படு, உனக்கு உடம்பு வேற சரியில்லைல்ல. சரி, நீ தூங்கு.
வாமா ஜெனி. தாத்தா ஜெனி வா 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 உட்கார் உட்காரு. என்ன பாட்டி? மெதுவா நான் உட்கார்றேன். உட்கார் பாத்து. ம், நல்லா தூங்குனியா? தூங்குனேன் பாட்டி. ராத்திரி வாந்தி ஏதாவது இருந்ததா? பாட்டி ஒரு 2 தடவை எடுத்தேன். சரி சரி. பாக்கியா ம் குடிக்க ஏதாவது கொடு. ஜூஸ் குடிக்கிறியா ஜெனி? ஆண்டி இப்ப எனக்கு எதுவும் வேணாமே, அப்புறமா சாப்பிடுறேன். இவ இப்படிதான் சொல்லுவா. நீ ஏதாவது கொடு. ஆ செழியன் என்ன பண்றான்? மேல தூங்கிட்டு இருக்கான் பாட்டி. இன்னுமா தூங்குறான்? என்ன எதுன்னு கவனிக்க வேண்டாமா? உன்னை அவன் தானே கவனிக்கணும். பாத்தியா அவன் பாட்டிய? ஒரே நாள்ல எப்படி மாறிட்டான்னு. ஏன் நேத்து வரைக்கும் நான் வெள்ளியாவ இருந்தேன்? ஆ? வயித்துல புள்ள இருக்கும்போது நாம தானே பத்திரமா பாத்துக்கணும். ம். சில விஷயங்கள்ல நீ கவனமா இருக்கணும்மா. ம், படி இறங்கும்போது வேக வேகமா இறங்கக்கூடாது, மெதுவா இறங்கணும். நல்லா சாப்பிடணும். எத்தனை தடவை வாந்தி எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். அப்புறம் இந்த ஓடுறது, வெயிட் தூக்குறது இதெல்லாம் கூடவே கூடாது. பக்கெட்டை கூட தூக்கக்கூடாது, சரியா? ம், சரிங்க பாட்டி. நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி தாகத்தோட இருக்கக்கூடாது, பசியோட இருக்கவே கூடாது, சரியா? சரிங்க பாட்டி. நல்லா தூங்கணும். ம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கோவப்படக்கூடாது. முக்கியமா நீயும் செழியனும் சண்டை போடவே கூடாது. சந்தோஷமா இருக்கணும். ம், சரிங்க பாட்டி. குழந்தை உன் வயித்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இல்லை. பிறந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நாங்க பாத்துக்குவோம். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஈஸ்வரி, இனியாவை வளர்த்துட்டு இத்தனை வருஷம் சும்மா இருந்துட்டேன். ஏம்மா ஜெனி, இனியா 5-6 வயசு வரைக்கும் எங்க கூட தாம்மா இருப்பா. எங்க கூட தான் வந்து படுத்துக்குவா. என் கூட கடை தண்ணின்னு எல்லா இடத்துக்கும் வந்துடுவா. இப்ப பாரு 10ஆம் கிளாஸ் வந்துட்டா. அடுத்து உன் குழந்தைய நான் வளர்க்க போறேன். தாத்தாவை பாரு, அவளை தூக்கிக்கிட்டு கடை கோயிலுன்னு அங்க எங்க சுத்த போறேன். ஏம்மா, அந்த குழந்தைய சர்ச்சு கூட்டிட்டு போவியா? ஈஸ்வரி, இப்ப இது ரொம்ப முக்கியமா? இல்லைங்க, ஏதோ தோணுச்சு கேட்டேன். இவங்களும் ஏதோ பண்ணுவாங்களே சர்ச்சுக்கு குழந்தைய கூட்டிட்டு போய். அது என்னம்மா? அத்தை, இப்ப எதுக்கு அதெல்லாம்? குழந்தை பிறக்கட்டுமே, அப்புறமா பேசிக்கலாம். அதானே, இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள அதுக்கு என்ன பண்ணணும்னு போயிட்டியா? அதுக்கு இல்லைங்க, நம்ம வீட்டு வழக்கப்படி குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி குலதெய்வ கோயில்ல கெடா வெட்டி அப்படிதாங்க பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அத்தை. சரிம்மா, நீ ஜூஸை குடி. இப்படி ம், ம். அப்பா குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் சரியா. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அங்கிள். காஃபி குடி. தேங்க்ஸ்மா. என்னங்க? சாரி சரியா, நேற்றுக்கு ஆஃபீஸ்லேருந்து நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று சாயங்காலம் நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு வந்த விஷயத்த பாக்யா சொன்னா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெனி. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. 2 பேரும் டாக்டர் சொல்றத கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? ஓகேப்பா. ம், என்னம்மா பண்ண போற? ஒர்க் கண்டினியூ பண்ண போறியா? ஆமாப்பா, அது எப்படிப்பா விட முடியும்? எஸ், ஒர்க்கை விட வேண்டாம். வேலை ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம நீ இப்பதான் ஜாயின் பண்ணிருக்க, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத நீ பாத்துக்கமா ஜெனி. ஓகே? ம், ஓகே அங்கிள். இல்லங்க, இவளுக்கு நிக்காம வாந்தி வருது. கொஞ்சம் லீவ் போட்டுட்டு அப்புறமா போலாம்ல. அது எப்படிம்மா உடனே லீவ் போட முடியும்? நேத்தே லீவ் ஆயிடுச்சு, திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா கஷ்டமாயிடாதா? ஏய், உடம்புக்கு இப்படி இருக்கும்போது எப்படி ஆபீஸ்க்கு போய் வேலை செய்வா? காலையிலேயே நான் பார்த்தேன், பாவம் அப்படி வாந்தி எடுக்கிறா. இல்ல ஆண்டி, நான் போறேன்.
டாக்டர் தான் வாமிட் வரதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்களே. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாம்மா சரி. ஆஃபீஸ்க்கெல்லாம் சும்மா லீவ் போட வேணாம். அங்க போயிட்டு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா வந்து லீவ் எடுத்துக்கலாம். ஆமா ஆண்டி, நான் போயிட்டு பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இது சரியா வருமா? ஆண்டி நான் பாத்துக்கிறேன். ஆமாம்மா, நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியலையா? லீவ் எல்லாம் சும்மா இப்படி போட முடியாதுமா. ம், அவங்க எவ்வளவு தப்பா நினைப்பாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? ஏங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஜெனி விரும்பி போய் அந்த வேலையில சேர்ந்திருக்கா. அவ பாத்துப்பா. என்னம்மா ஜெனி? ஆ ஆமா அங்கிள். ஆம் பாக்யா, ஜெனி கம்ஃபர்டபுளா வேலைக்கு போயிட்டு வரதுக்கு நீ என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடு. ஓகே? ஓகேப்பா. சரிப்பா. ஜெனி, ம்? உடம்பு பாத்துக்க. சரிங்க அங்கிள். வா. ஏங்க அந்த பொண்ணு ஆபீஸ் லீவ் போடுன்னு சொன்னா கூட போடுவா. இவன் தான் விட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். ஏய், நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் யோசிக்காத. செடியன் சொல்றது கரெக்ட் தான். இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா, உடனே லீவெல்லாம் போட்டா அது தப்பாயிடும். ஏங்க வேணும்னு போடலல்ல, அவளுக்கு முடியலங்க. பாக்யா, இதெல்லாம் போய் ஆபீஸ்ல சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க பாக்யா. நான் தான் சொன்னேன் இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ செடியன் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது சொல்லி அதை கெடுக்க வேண்டாம். ஓகே? அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க பார்த்து பேசிப்பாங்க. ஓகே? முடியலன்னா ஜெனியை வந்து ஓப்பனா சொல்ல போறா. அப்புறம் என்ன? அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க 2 பேருமே டிசைட் பண்ணிக்கிட்டோம். நீ தேவையில்லாம அவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். ஓகேயா? ம் சரிங்க. பாக்யா, என்னங்க? இல்ல ஒண்ணு இல்ல. ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. சொல்ல வந்தே இல்ல. இல்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நீ போ. சொல்லுங்களேன் என்னன்னு. செடினுக்கும் ஜெனிக்கும் குழந்தை பிறந்தா அப்போ நம்ம தாத்தா பாட்டின்னு ஆயிடுவோமா? என்னங்க உங்க பையனுக்கு குழந்தை பிறந்தா நீங்க தாத்தாவாக மாட்டீங்களா என்ன? கொஞ்சம் டூ மச் இல்ல? 47 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள தாத்தா ஆகுறது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்னங்க இது, 43 வயசுல நானே பாட்டி ஆகுறேன், நீங்க தாத்தாவாக கூடாதா? இல்ல, என் ஃப்ரெண்டோட பசங்கள்லாம் இப்பதான் 10th +1 +2லாம் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சொல்றது? என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப குழந்தை பிறக்க போகுது, நான் தாத்தா ஆக போறேன்னு சொன்னா ஐயோ முடியலையே பாக்கியா. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொன்னீங்கல்ல? ஆமா. பையனுக்கு கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கும்ல, வழக்கமா நடக்கிறது தானே. குழந்தை பிறக்கிறது அவங்க ஃபேமிலி அதெல்லாம் ஓகே, சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் ஆனா தாத்தா ஆகிற வயசு எனக்கு இல்லையே. அதுக்கு என்னங்க பண்றது? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் உங்க வயசு தெரியும்ல, அதனால தப்பா நினைக்க மாட்டாங்க, விடுங்களேன். இருந்தாலும் பாக்கியா. சரி, ஒரு வேலை பண்ணலாமா? என்ன? செழியன்கிட்ட போய் ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லிடலாமா? என்ன பேசுற? நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. குழந்தை பிறக்க போறது சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே, நீ போ பாக்கியா. ஏங்க எது நடந்தாலும் நீங்க தாத்தா தான், விடுங்க. அதை கொடுத்துரு செல்வி. கொடுங்க. நாங்க வரோங்க. ஒரு நிமிஷம். உங்களை மேடம் பார்க்கணும்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? தெரியலங்க, பார்க்கணும் நாங்க.
ஒருவேளை சாப்பாடு சரியில்லையோ? அது தெரியல, உள்ள வாங்க. வாங்க. ம். இங்க உட்காருங்க, மேடம் நான் வர சொல்றேன். ம். எவ்வளோ பெரிய வீடு பாத்தியா? ஆமா செல்வி. ஆ. வாங்க, எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. உள்ள வாங்க. உட்காருங்க. மேடம், சாப்பாட்டுல ஏதாவது பிரச்சனையா? நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத சொல்றதுக்காக தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். நாங்க ரொம்ப நாளா வீட்ல ஒரு குக்கு வச்சிருந்தோம். அவங்க சமைக்கிறது என் வீட்டுக்காருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எத்தனையோ சமையல்கார அம்மாவை மாத்தி பார்த்துட்டோம். சமையல் நல்லா இல்ல, வயிறு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பேசாம ஏதாவது ஹோட்டல் செஃப்பை கூட்டிட்டு வந்து சமைக்க சொல்லட்டுமான்னு கேட்டுட்டேன். ஓ, ஆ, ஒரு நிமிஷம். வள்ளி, அம்மா, 2 காஃபி கொண்டு வா. ஐயோ, சரிம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம், பரவாயில்ல. பரவாயில்லங்க, குடிங்க. சீக்கிரம் கொண்டு வாமா. எடுத்துட்டு வரேம்மா. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆ. ஹோட்டல் செஃப்பை வீட்ல வைக்கலாமான்னு நான் கேட்டேன். கேக்குறது என்ன, வச்சு கூட பார்த்துட்டோம். அவங்க ஏதேதோ பண்ணாங்க, சைனீஸ், இட்டாலின்னு. எதுவுமே எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கவே இல்லை. அவருக்கு ஊர் சாப்பாடு டேஸ்ட்ல சாப்பாடு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நானே சமைக்கிறேன்னாலும் வேண்டான்னு தான் சொல்லுவாரு. நான் வேலை செஞ்சாலும் அவருக்கு பிடிக்காது. அப்பதான் உங்ககிட்ட சாப்பாடு வாங்க நாங்க ஆரம்பிச்சோம். யோசிச்சு பாருங்களேன், இந்த வீட்ல யார வேணா சமையலுக்கு வச்சிருக்கலாம். அது என்னமோ தெரியல, உங்ககிட்ட சாப்பாடு வாங்கினவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் என் சொந்தக்காரங்க சொன்னாங்க. எனக்கு என்னமோ உங்ககிட்ட வாங்கி பார்க்கலான்னு தோணுச்சு. வாங்கி பார்த்தா என் வீட்டுக்காருக்கு உங்க சமையல் ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப நன்றி மேடம். இப்படிதாம்மா அக்காவோட சமையல் எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். அக்கா சூப்பரா சமைக்குதுல, அதான். ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு, நல்ல டேஸ்டா, ஊரெல்லாம் சாப்பிடுற மாதிரி, வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணாம ரொம்ப நல்லா இருக்கு. காரம் புளிப்பெல்லாம் குறைவா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க. அதுவும் நல்லா பேக் பண்ணி கரெக்ட் டைம்க்கு கொடுத்துடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆ, என் வீட்டுக்காரர் உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆ. அவரோட அம்மா சமைச்ச டேஸ்ட் உங்க சாப்பாட்டுல இருக்கான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இப்பன்னு பார்த்து அவர் வீட்ல இல்ல. கண்டிப்பா அவர் வீட்ல இருக்கும்போது கூப்பிடுறேன், வந்து பாருங்க. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சமையல சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதென்னம்மா பிரமாதம். அக்கா கிட்ட உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லா ஊர் சமையலும் அக்கா கலக்கி எடுத்துரும். உங்க வீட்டு பிறந்த நாள், என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அக்காட்ட சொல்லுங்க. குஜராத்தி, பெங்காலின்னு எல்லா டைப்லயும் சமையல் பண்ணும். ஓ, அப்படியா? ஆ, எத்தனை பேருக்கு வேணாலும் எங்க அக்கா சமைக்கும்மா. நீங்க மட்டும் இல்ல, நாங்க எங்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோமோ அவங்க எல்லாருமே எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டுவாங்க. காஃபி எடுத்துக்கோங்க. குடிங்க. ம். வீடு நல்லா இருந்துச்சுல்லக்கா. பாரு வீடு எவ்வளோ மாடலாக கட்டியிருக்காங்கன்னு. நான் எப்போ இப்படி ஒரு வீடை கட்ட போறேனோ தெரியல. சூப்பர்ல. நம்ம சாப்பாடை பத்தி அவங்க எப்படி பாராட்டினாங்கல்ல. ஆமாக்கா, அந்த அம்மா நம்மளை அப்படி பாராட்டினாங்க. அக்கா, பாராட்டுறதுக்கும் ஒரு மனசு வேணும்க்கா. நிறைய பேருக்கு அந்த மனசு இருக்காது. அத சொல்லு.
எப்படி மனசு விட்டு பாராட்டுறாங்கல்ல, நல்ல விஷயம் தாண்டி. ஆமாக்கா. ஆனா நீ என்ன பத்தி பண்ண பில்டப் இருக்கு பாத்தியா? எதுக்குக்கா சும்மா இருக்கணும்? ஒண்ணுமே இல்லாதவங்களே அவங்கள பத்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட திறமை இருக்குல்லக்கா, நம்மளை பத்தி சொல்லாம எப்படி இருக்க முடியும்? நம்மதே நம்மளை பத்தி சொல்லணும். மற்ற யாரும் நம்மளை பெருமையா சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் ஓவர்டி. இருக்கட்டுக்கா, அப்பதானே நம்மளை நம்புவாங்க. அந்த அம்மா நம்மளை நம்பி இன்னும் 4 பேத்துக்கு சொல்லும்ல. அப்படிங்கிறியா? ஆமாக்கா, இதத்தான் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நீ வேணா செனிட்டி செலியன் தம்பிட்டு கேட்டுப்பாரு. நம்ம தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுக்கா.